குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் இன்னொரு பிக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போவோம். சம்ம பாருங்கள். A cone of base diameter 50 mm and axis 60 mm rest on the ground with its axis perpendicular to HP. It is cut by a cutting plane inclined at 45 degree to HP, meets the axis at 40 mm above the base. Draw the front view, sectional top view and true shape of the section. Okay. Then அதனோட தமிழாக்கத்தை பாருங்கள். 50 mm அடிப்பக்க விட்டம், டயாமீட்டர் 50 mm இதனோட ஆங்கிலாக்கம், மற்றும் 60 mm அச்சின் உயரம், that is axis height 60 mm உயரம் கொண்ட ஒரு கூம்பானது அதன் அச்சு ஹெச்பிக்கு செங்குத்தாக இருக்குமாறு நிறுத்தப்பட்டுள்ளது. அதனோட ஆக்சிஸ் வந்து ஹெச்பிக்கு செங்குத்தாக, தட் இஸ் பர்பண்டிகுலராக இருக்கிறாப்புல நிப்பாட்டி இருக்குங்கிறான். ஹெச்பிக்கு 45 டிகிரி சாய்வாக உள்ள ஒரு வெட்டுத்தளத்தால் அடிப்பகுதியிலிருந்து 40 mm மேலே அதன் அச்சினை சந்திக்குமாறு வெட்டப்படுகிறது. அதான் அந்த சாலிடை ஹெச்பிக்கு 45 டிகிரி சாய்வாக உள்ள ஒரு வெட்டுத்தளம் கட்டிங் பிளேனால் அடிப்பகுதியிலேருந்து, தட் இஸ் பேஸ்லேருந்து 40 mm மேலே அதன் ஆக்சிஸில், அச்சினை அப்படிங்கிறது ஆக்சிஸில் சந்திக்குமாறு வெட்டப்படுகிறது. ஓகே. அப்படின்னா இதன் முன்பக்க தோற்றம், மேல்பக்க வெட்டு தோற்றம் மற்றும் வெட்டுப்பகுதியின் உண்மை தோற்றம் ஆகியவற்றை வரைக்க. முன்பக்க தோற்றம் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூ, மேல்பக்க வெட்டு தோற்றம் அப்படின்னோன்னா செக்ஷனல் டாப் வியூ, மற்றும் வெட்டுப்பகுதியின் உண்மை தோற்றம் அப்படின்னோன்னா ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன். எப்போ இங்கே இன்க்ளினேஷன் வந்துச்சுன்னா அங்கே ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் கேட்பாங்க அப்படின்னு போன லெக்சரில் சொல்லியிருந்தோம். அதை கேட்குறாங்க. ரைட்டுங்களா? இது சம்மு அப்படியே போன லெக்சரில் என்ன ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னோன்னா, போன சம்மில் சாலிட் வந்து என்னென்னா ஹெக்ஸகனல் பிரமிட், இந்த சம்மு வந்து கோணை பேஸ் பண்ணி வருது, அதாவது கூம்பு. போன தடவை பார்த்தது அருங்கோண பிரமிடு. ரைட்டுங்களா? இதில் நம்ம பார்க்குறது கோன், தட் இஸ் கூம்பு நம்ம வந்து இதில் பார்க்குறோம். அடுத்தது அதனோட டைமென்ஷனில் சேஞ்சஸ். அடுத்து என்னென்னா, போன சம்மில் டாப்லேருந்து சர்டன் டிஸ்டன்ஸ், தட் இஸ் 15 mm கட் பண்ணியிருப்போம் வெர்டெக்ஸ்லேருந்து. இந்த சம்மில் என்னென்னா பேஸ்லேருந்து, அடிப்பகுதியிலேருந்து 40 mm கட் பண்ணுறாப்புல இருக்குது. இவ்வளோ தான், மற்றபடி வேறு எதுவுமே மாற்றம் இல்லை. இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மாற்றம் அப்படிங்கிறது. சம்மில் இதுதான் மாற்ற முடியும். ஒன்று சாலிடை மாற்றலாம், டேட்டாவை மாற்றலாம், மேலேருந்து கட்டுறதுங்கிறத கீழேருந்து கட் பண்ணதுங்களாம். இது மாதிரி சேஞ்சஸ் தான் கொடுக்க முடியும். ரைட்டுங்களா? அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா, இங்கே நான் சிம்பிள் பொசிஷனை பொறுத்து டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிட்டேன். கட்டிங் செக்ஷனும் போன சம்முக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறதுனால அதையும் நான் வரைஞ்சிட்டேன். நான் எப்படி இங்கே டைமென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா, சம்மு முடிஞ்சதுக்கப்புறம் டைமென்ஷனை பக்காவாக கொடுக்கணும். எப்படி வந்து ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ, செக்ஷனல் டாப் வியூ, தென் ட்ரூ ஷேப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், டைமென்ஷன்லாம் பக்காவாக இதில் நான் நோட் பண்ணியிருக்கிறாப்புல நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எப்படி டைமென்ஷன் பண்ணணுங்கிறத நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா புரியும். அது மாதிரி டார்க் பண்ணுறது, லைட் பண்ணுறதும் புக்கை நல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிய வரும். புக்கில் எந்த லைன்லாம் டார்க்காக இருக்கோ அதெல்லாம் மைக்ரோடிவ், எதெல்லாம் டிம்மாக இருக்கோ அதெல்லாம் 2Hங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி புக்கில் எப்படி டைமென்ஷன் பண்ணியிருக்கோம் அதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? சரி, இந்த சம்மை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அளவெல்லாம் பேஸ் பண்ணி நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? டயாமீட்டர் எவ்வளோன்னு சொல்லியிருக்கான் 50. அந்த 50 நோட் பண்ணியாச்சு. அதனோட ஹைட்டு ஃப்ரண்ட் வியூவில் அதனோட ஹைட் எவ்வளோ சார் அப்படின்னோம்னா 60 mm. பேஸ்லேருந்து கட்டிங் பிளேன் வந்து 40 mm கட் பண்ணது. எங்கள் பேஸ்லேருந்து அதனோட ஆக்சிஸில் எவ்வளோ டிகிரியில், 45 டிகிரியில் அதை பேஸ் பண்ணி நான் இங்கே வரைஞ்சிட்டேன். ஓகே. இங்கே பாருங்கள், கோணை இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். ஓகே.
கோனோட டாப் வியூ பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஒரு பேஸ் சர்க்கிள், தென் அப்புறம் இந்த டாப் பாயிண்ட் தட் இஸ் அபெக்ஸ், இது சென்டராக வந்துடும். தென் பேஸில் ஒரு சர்க்கிள், இதுதான் இதனோட டாப் வியூ. ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ பார்க்குறப்ப நம்மளுக்கு என்னவா தெரியுது, இந்த கோனோட ஃப்ரண்ட் வியூ ஒரு ட்ரையாங்கிளாக தெரியும். ஓகே, தென் அஸ் யூஸ்வல் ப்ரொசீஜர் நான் வழக்கமாக சொல்கிறாப்புல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா, செம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். செம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அப்போ செம்மில் என்ன சொல்லியிருக்கான், 50 மில்லிமீட்டர் அடிப்பக்க விட்டம் மற்றும் 60 மில்லிமீட்டர் அச்சின் உயரம் கொண்ட ஒரு கூம்பானது அதன் அச்சு ஹெச்பிக்கு செங்குத்தாக இருக்குமாறு நிறுத்தப்பட்டுள்ளது. ஓகே, 50 மில்லிமீட்டர் அடிப்பக்க விட்டம் அப்படின்னோன்னா பேஸ் டயாமீட்டர் 50 மில்லிமீட்டர், 60 மில்லிமீட்டர் அச்சின் உயரம் அப்படின்னோன்னா ஆக்சிஸ் ஹைட் ஆர் வெர்டிகல் ஹைட் ஆர் ஆல்டிடியூட். ஒரு கூம்பானது அதன் அச்சு தட் இஸ் ஆக்சிஸ் ஹெச்பிக்கு செங்குத்தாக இருக்குமாறு நிறுத்தப்பட்டுள்ளதுன்னா நீங்கள் அப்போ கோன் இப்படி தான் இருக்கணும். இப்படி இருக்கிறப்ப தான் ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு சாலினுடைய டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் வழியாக ஒரு லைன் பாஸ் பண்ணுறாப்புல இமேஜின் பண்ணுறோன்னா அதுதான் ஆக்சிஸ். அப்போ அந்த ஆக்சிஸ் ஹெச்பிக்கு செங்குத்தாக இருக்கும் அப்படின்னோன்னா, இப்போ ஆக்சிஸுங்கிறது இதனுடைய டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் வரையாக பாயுதுன்னா அப்படி பாயும். அப்போ ஹெச்பிக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னோன்னா இப்படி தான் அந்த சாலிடோட பொசிஷன் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ வரைகிறோம். நான் அதை இங்கே ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன். அப்போ டயாமீட்டர் எவ்வளவு 50, அப்போ விட்டம் 50 அப்படின்னோன்னா ஆரம் அதில் பாதி 25 mm என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா காம்பஸில் எடுத்துக்கிட்டு இந்த ஓவை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிளை வரைகிறேன். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா அஸ் யூஸ்வல் நம்ம பழைய மெத்தடை ஃபாலோ பண்ணி அதை 8ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஓகே, எப்படி அதை பிரிப்போம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். பழைய லெக்சரில் நம்ம பிரிச்சுருக்கோம். என்னது, ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி இப்படி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை பிரிக்கணும் அப்படின்னோன்னா இதை இப்போ 8ஆக பிரிக்கணுன்னா என்னது, இந்த சென்டர்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், தென் ஒரு வெர்டிக்கல் லைன், தென் காம்பஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் சார் அப்படின்னோன்னா இதை சென்டராக வச்சுக்கிட்டு இதில் ஒரு 3/4 அளவு எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு 3/4 அளவு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா இதை சென்டராக வச்சுக்கோங்க, ஒரு ஆர்க். அடுத்து இதை சென்டராக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஆர்க். அப்போ ரெண்டும் கட் ஆகுங்களா, இப்படி ஒரு கட் வரும், இப்படி ஒரு கட் வரும். இப்போ இந்த கட் பண்ணுற இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணால் ஒரு டிவிஷன் இப்படி வந்துடும். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த சைடு டிவைட் பண்ணுறப்ப சேம் இதே ப்ரொசீஜராக ரிப்பீட் பண்ணணும். அப்படி இதை சென்டராக வச்சுக்கோங்க, இதை சென்டராக வச்சு ஒரு ஆர்க், அடுத்தது இதை சென்டராக வச்சு அந்த ஆர்க்கை கட் பண்ணுவோம். அது மாதிரி கட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ஆர்க்கு இப்படி கட் ஆகிடும். இப்போ இதையும் ஜாயின் பண்ணிடணும். ஒரு ஸ்கேலை ட்ராப்டரை யூஸ் பண்ணி இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அது சர்க்கிள் எத்தனை டிவிஷனாக டிவைட் ஆகிடும், 8 டிவிஷனாக ஆகிடும். இதுதான் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னோன்னா இந்த சர்க்கிள் 50 mm டயாமீட்டர் அளவுடைய இந்த சர்க்கிளை என்ன பண்ணியாச்சுன்னா 8ஆக டிவைட் பண்ணியாச்சு. டயாமீட்டர்னா தமிழில் விட்டம், ரேடியஸ் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில், தமிழில் ஆரம். விட்டத்தில் பாதி ஆரங்கிறத எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஆரம்னா அதே அளவு காம்பஸில் எடுத்துக்கணும், விட்டம்னா அதில் பாதி அளவு எடுத்து எப்பயுமே ஒரு சர்க்கிளை வரையணுங்கிறத எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டாப் வியூ ஓவர். தென் அதுக்கு நேம் கொடுக்குறேன், ABCDEFGH. இந்த சென்ட்ரு அப்பாக்ஸுக்கு ஒன்று நேம் கொடுத்துக்கிறேன். வழக்கம் போல் இதனோட ஃப்ரண்ட் வியூ வரையணும். ஃப்ரண்ட் வியூ ட்ரையாங்கிள், அதனால் ஏலேருந்து ஒரு வெர்டிகல் லைன், இந்த பிலேருந்து ஒரு வெர்டிகல் லைன், அது இந்த ஹெச் வழியாலையும் பாஸ் ஆகும். சிலேருந்து இந்த ஓ வழியாக அந்த ஜி வழியாக வரைகிறப்ப அனதர் ஒரு வெர்டிகல் லைன், டி வழியாக வரைகிறது அந்த எஃப் வழியாலையும் ஒரு வெர்டிகல் லைனாக வரும். இலேருந்து ஒரு வெர்டிகல் லைன், எல்லாம் இந்த XY ரெஃபரன்ஸ் லைனில் நான் என்ன பண்ணுறேன்னா மீட் பண்ணுறாப்புல செட் பண்ணிக்கிறேன். இந்த XY ரெஃபரன்ஸ் லைனை வரைஞ்சி இதுலேருந்து வர வெர்டிகல் லைன் எல்லாம் இந்த XYயில் மீட் பண்ணுறாப்புல வச்சுட்டு, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சென்ட்ரல் லைனை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சென்ட்ரல் லைன் இருக்குல்ல, எது இந்த CG இருக்குது பாருங்கள், அதை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான், நம்மளுக்கு 60ன்னு கொடுத்துருக்கான். அந்த 60 mm காம்பஸில் எடுத்துக்கிட்டு இந்த சென்டர் மையமாக வச்சு ஒரு கட் பண்ணிக்கிறேன்.
இல்லைன்னா டைரக்ட் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா ஸ்கேலையோ ட்ராப்டரையோ யூஸ் பண்ணி 60ல் கட் பண்ணிக்கிட்டு இந்த ஓ டேஷை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண பாயிண்ட்டை இந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட் ஏ டேஷ், தென் பி டேஷ் ஹெச் டேஷ், தென் டி டேஷ் எஃப் டேஷ், தென் இ டேஷில் ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் வியூ ஆகும். அப்போ டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ ஓவர். தென் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா நேம் கொடுக்கணும். அப்போ நேம் கொடுக்குறப்ப இந்த பாயிண்ட் எது ஏ, அப்போ இது ஏ டேஷ். இந்த பாயிண்ட் என்னது பிஹெச், அப்போ பி டேஷ் ஹெச் டேஷ். இந்த லைன் வந்து சிஜி, அப்போ இந்த பாயிண்ட்டு சி டேஷ் ஜி டேஷ். இது டிஎஃப், அப்போ இது டி டேஷ் எஃப் டேஷ். இது இ, அப்போ இது இ டேஷ். நேம் கொடுத்துட்டானுங்களா? கொடுத்துட்டா ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஓவர். இதோட நம்மளுக்கு சிம்பிள் பொசிஷன் ஓவர். தென் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட்டிங் பாயிண்ட்டுக்கு வரணும். அதாவது கட்டிங் பிளேன் வந்து சாலிடாக கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு வர்றேன். செம்ம பாருங்கள் என்னது ஹெச்பிக்கு 45 டிகிரி சாய்வாக உள்ள ஒரு வெட்டு தளத்தால் அடிப்பகுதியிலிருந்து 40 மில்லிமீட்டர் மேலே அதன் அச்சினை சந்திக்குமாறு வெட்டப்படுகிறது. கவனிங்க, இந்த பேஸ்லேருந்து எவ்வளோ 40. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கேலோ ஆர் ப்ரொடெக்டரோ ஸ்கேலோ இல்லைன்னா டிராப்டரோ ஆர் காம்பஸோ எடுத்து 40 mm இந்த ஆக்சிஸில் மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் போன லெக்சரில் வரைஞ்சாப்புல அந்த பாயிண்டில் ஒரு ஹரிசாண்டல் லைனை இதாட்டம் வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்டில் ப்ரொடெக்டரை செட் பண்ணுங்கள். போன கிளாஸில் நான் சொல்லியிருக்கிறேன், ஓகேங்களா? அது மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்டில் ஓகே இந்த லைனில் மெர்ஜாக வரப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொடெக்டரை செட் பண்ணி எவ்வளோ டிகிரியில் அந்த கட்டிங் பிளேன் பாஸ் ஆகுது 45 டிகிரிக்கு. அப்போ ப்ரொடெக்டரில் என்ன பண்ணுங்க அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிளில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறீங்க. அந்த மார்க் பண்ண ஆங்கிளையும் இந்த 40 mm அந்த சென்டர் பாயிண்ட்டையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸில் மார்க் பண்ண இந்த 40 mm பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி கட்டிங் பிளேனை வரைஞ்சிடுறீங்க. தட் இஸ் கட்டிங் லைனை வரைஞ்சிடுறீங்க. அப்போ அந்த கட்டிங் லைன் தான் இது சார் அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கிற சென்டர் லைன். ஓகே, இப்போ இதுக்கு கீழே உள்ளது தான் நம்மளுக்கு தேவையான பாகம். மேலே உள்ளது கட் பண்ணிட்டோம், அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ரிமூவ் ஆகிடுச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இது மாதிரி ஆங்கிளாக கட் பண்ணோன்னா அப்போ இதனோட ஷேப்பு இப்படி இருக்கும். அதாவது அதனுடைய செக்ஷனல் டாப் எப்படி இருக்கும், அதனோட ட்ரூ ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறது தான் நம்மளோட கொஸ்டின். நான் போன லெக்சரில் சொன்னாப்புல ஒரு ஆப்ஜெக்டினுடைய அடிப்பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கட் பண்ணோன்னா அதனுடைய டாப் சர்ஃபேஸும் அது டாப்பில் எப்படி கட் பண்ணோமோ அதே அளவு இருக்கும், அதே வடிவம் தான் இருக்கும்னே. அப்போ பேஸ் இதில் எப்படி இருக்கும்னா சர்க்கிளாக இருக்கும். அப்போ இங்கேயும் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த கோணம் இப்படி 45 டிகிரியில் வெட்டுறப்ப உங்களுக்கு அதுவும் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா சிமிலர் டு சர்க்கிள் அப்படி தான் இருக்கும். ஓகே, அந்த சர்க்கிள் வந்து 45 டிகிரி இன்க்ளினேஷனில் டாப்பில் பார்க்குறப்ப அளவு சிறியதாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரூ ஷேப்பில் வரையும். இதே பேரலாக இப்படி இன்க்ளினேஷன் இல்லாமல், புரியுதுங்களா, ஆங்கிள் இல்லாமல் இது மாதிரி பேரலாக கட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு அளவு அதே அளவு தான் இருக்கும். அதனால் நம்ம ட்ரூ ஷேப் வரைய மாட்டோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ தான் சார் கட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ இது பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கட்டிங் பாயிண்ட்டை வரைஞ்சிட்டேன். கட்டிங் பாயிண்ட்டை வரைஞ்சதும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட்டிங் பாயிண்ட்ஸை நான் 1 2 3 4 5 6 7 8ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே 8 ஜெனரேட்டர் இருக்குது. இப்போ இது வந்து என்னது ஏ, அப்போ ஏ டேஷுங்கிறதுனால இங்கே ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்டில் பாருங்கள் எத்தனை பிஹெச்ன்னு 2 பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 8. இதில் சிஜின்னு 2 பாயிண்ட் இருக்குது. அப்போ 3 7. அப்போ இதில் டிஎஃப் 4 6. இது ஈங்கிறது ஒன்றே ஒன்று தான், அதனால் 5. இதை இப்படி ஆர்டராக கொடுத்தோம் 1 2 3 4 5. மறுபடியும் 2 பாயிண்ட் இருக்கிறதுக்கு கீழே எழுதிங்க 6 7 8. இங்கே எத்தனை கட்டிங் பாயிண்ட் இருக்கோ அத்தனை தான் வரணும், அதில் மாறக்கூடாது. இது வரைக்கும் இப்போ வரைஞ்சிட்டு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக்ஷனல் டாப் வியூ வரைய போகிறேன். போன கிளாஸில் எப்படி பண்ணோமோ அதே லெக்சர் தான் சார், வேறு பெரிய மாற்றம் இல்லை. அங்கே எப்படி பண்ணோமோ அதே தான் செய்ய போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் கட்டிங் பாயிண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்லேருந்து வரைஞ்சி அந்த கரஸ்பாண்டிங் லைனில் கட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது என்னது ஏ டேஷ். அப்போ 1லேருந்து ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சி எதை கட் பண்ணுறேன்,
ஓஏ. ரைட்டுங்களா? இது ஓஏ. அப்போ இந்த ஓஏவை கட் பண்ணணும். ஏ டேஷ்னா ஏவை கட் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஹெச்னா பியும் ஹெச்சையும் கட் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஜினா சியும் ஜி. ரைட்டா? இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, இந்த 1 இது எந்த பாயிண்ட்டு? ஏ. அப்போ இந்த ஏவை கட் பண்ணணும். பாருங்கள், மேலேருந்து பார்த்தா ஓஏன்னு வரும். ஓகேங்களா? சிங்கிளாக பார்க்குறப்ப ஏ. ஓகே, ஆக்சுவலாக ஓஏ தான் அது. சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னா ஏன்னு ஞாபகம் வச்சு இந்த ஏவை கட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 1லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் பர்பண்டிகுலராக இருக்கணும். வெர்டிக்கல்னால் இங்கேருந்து வரைஞ்சி ஏயை கட் பண்ணுறேன். ரைட்டுங்களா? அப்போ இது என்ன சார் அப்படின்னோன்னா, இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட்டு 1. ரைட்டுங்களா? இங்கே நோட் பண்ணிட்டேன். ஏ தான் 1. ரைட்டா? அடுத்தது 2 8. அது எதுலங்க இருக்குது? பிஹெச். அப்போ பி எங்கே இருக்குது? இது ஹெச். இது அதான் கட் பண்ணுறோம். அதே மாதிரி அதான் போன லெக்சர் என்னவோ அதே தான் சார். அப்படியே அதாட்டம் என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா, இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் பிஹெச். ரைட்டுங்களா? அப்போ இது எத்தனை? இது 2. கீழே உள்ளது 2. ஓகே, மேலே உள்ளது என்ன சார் அப்படின்னா 8. ரைட்டா? தென் அடுத்தது வெர்டிக்கல். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது என்னது? சிஜி பர்பண்டிகுலராக அப்படியே இருக்குது. அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் பண்ணோம்? என்ன ப்ரொசீஜர் சொன்னோம் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பண்ணோம்? இந்த 3 7லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். வரைஞ்சி இந்த ஸ்லோப் எதை? இந்த ஸ்லாண்ட் எட்ஜு ஓஏ டேஷை கட் பண்ணணும். கட் பண்ணிட்டோங்களா? மறுபடியும் இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும். ஓகேங்களா? வரைஞ்சி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுலேருந்து வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி இந்த ஓஏவை வந்து என்ன பண்ணணும்னா கட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அதை மட்டும் தனியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ரெட்டில் மார்க் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். பாருங்கள், இதுலேருந்து வரைகிறோம். இங்கே வந்து மார்க் பண்ணிட்டேன். தென் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கட் பண்ண ஸ்லாண்ட் எட்ஜை இது வந்து இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி இது என்ன பண்ணியிருக்கேன்? ஸ்லாண்ட் எட்ஜ் ஓஏ டேஷை கட் பண்ணியிருக்கேன். இந்த கட் பண்ண பாயிண்ட்லேருந்து மறுபடியும் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி இந்த ஓஏ டேஷை ஓஏவை கட் பண்ணணும். பாருங்கள், ரைட்டுங்களா? ஓகே, இந்த ஓஏவை கட் பண்ணிட்டாங்களா? இந்த கட் பண்ண ஓஏவை அதை காம்பஸில் எடுத்துக்கணும். இந்த ஓஏவை காம்பஸில் எடுத்துக்கணும். ஓஏ இருக்குது பாருங்கள், இந்த அளவை காம்பஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மேலே கட் பண்ணுங்கள். மேலே இந்த ஓஜியை ஒரு கட் பண்ணுங்கள். இந்த ஓசியை ஒரு கட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? அப்போ அதில் தான் 1 3 இன்னும் 1 7. ஓகே, அப்போ இப்படி வரும். ஓகேங்களா? அப்போ அது வந்து என்ன சார் அப்படின்னா 3. அது மாதிரி இங்கே ஒன்று கட் ஆகிருக்கும். அதுதான் என்ன சார் அப்படின்னா 7. ஓகே, ரைட்டுங்களா? தென் அடுத்தது வர்றோம். அடுத்த பாயிண்ட் 4 6. ஓகேங்களா? 4 6 எதில் இருக்குது பாருங்கள்? டிஎஃப். அப்போ டி இது, எஃப் இது. 4 6 பாருங்கள். 4 6 எதில் இருக்குது? டிஎஃப். அப்போ டி இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. அந்த லைனை கட் பண்ண போகிறோம். இங்கேருந்து வழக்கம் போல் ஒரு வெர்டிக்கல் லைனை வரைகிறோம். பாருங்கள், இங்கேருந்து வரைஞ்சி எஃப்ஐ கட் பண்ணியாச்சு. மறுபடியும் டிஏ கட். ரைட்டுங்களா? அப்போ அது என்னது? அதுதான் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா 4. இது என்ன சார் அப்படின்னா 6. ரைட்டுங்களா? ஃபைனல் ஒன்று, லாஸ்ட் ஒன் என்ன சார் அப்படின்னோன்னா இந்த 5th ஒன். ஓகேங்களா? அது இதில் இருக்குது, ஈயில் இருக்குது. அப்போ ஈ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த 5thலேருந்து என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் அந்த ஈயை கட் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ அது என்ன சார் அப்படின்னோன்னா அதுதான் நம்மளுக்கு 5th ஒன். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. 1 2 3 4 5, இது 6. ஓகே, இது 7,
லாஸ்ட் ஒன் எட்டி. இந்த பாயிண்ட் அப்படியே ஜாயின் பண்ணுறோம் பாருங்க. இப்போ ஓகே, இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் அது பாருங்கள் எந்த ஷேப்பில் வருது. உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் வரும். அதான் பேஸ் எப்படி இருக்கோ அதே தான். பேஸ் வந்து ட்ரையாங்கிள்னால் அதுவும் ட்ரையாங்கிளாக இருக்கும். பேஸ் வந்து எக்ஸகனாக இருந்துச்சுன்னா அதுவும் எக்ஸகனாக இருக்கும். பேஸ் வந்து உங்களுக்கு பென்டகனாக இருந்துச்சுன்னா அதுவும் பென்டகனாக இருக்கும். ரைட்டுங்களா? பேஸ் வந்து ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அதுவும் ஸ்கொயராக இருக்கும். இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டு வந்து தான் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா செக்ஷனல் பிளான். கட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய டாப் வியூ. அதை என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா கட் பண்ணியாச்சு. அதை என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா கட் பண்ணதுன்னு காமிக்கிறது அதை நம்ம செக்ஷன் பண்ணணும். அதனால் நான் அதை என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா ஹேட்சிங் லைனை யூஸ் பண்ணி இது மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஹேட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஹேட்சிங்கை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். எல்லாம் யூனிஃபார்ம் கேப் 2 mm to 3 mm இருக்கணும். ஒவ்வொன்றும் யூனிஃபார்ம் ஆங்கிளில் இருக்கும். இப்போ இதுதான் நம்மளுக்கு செக்ஷனல் டாப் வியூ. இது வரைக்கும் 2 இது முடிச்சிட்டோம். முன்பக்க தோற்றம் ஃப்ரண்ட் வியூ ஓவர், அடுத்த மேல் பக்க வெட்டு தோற்றம் செக்ஷனல் டாப் வியூ ஓவர். இன்னும் ஒன்று என்ன சார் அப்படின்னா ட்ரூ ஷேப். அது போன லெக்சரில் பண்ணாப்புல தான் சார், அதுவும் ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்போ ட்ரூ ஷேப்புக்கு என்ன ப்ரொசீஜர் சொன்னோம்? ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணணும் நல்லா சொல்லுங்கள். என்ன பண்ணணும் ட்ரூ ஷேப்புக்கு? ட்ரூ ஷேப்புக்கு என்ன பண்ணணும்? இந்த ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணணும் சார் அப்படின்னோன்னா 1 2 3 4 5 6 7 8 ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்டுக்கும் இந்த கட்டிங் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறாப்புல 90 டிகிரி இருக்கிறாப்புல என்ன பண்ணணும்னா வெர்டிக்கல் லைன் வரையணும். இப்போ ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட் இந்த 1 2 3 4 இருக்குது பாருங்களேன், அதுலேருந்து ஓகே இந்த கட்டிங் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைனை வரையணும். பாருங்கள், இந்த கட்டிங் லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறாப்புல தட் இஸ் 90 டிகிரி இருக்கிறாப்புல இந்த கட்டிங் பாயிண்ட் 1 2 3 4 5லேருந்து ஒவ்வொரு வெர்டிக்கல் லைனை வரைங்க. ஓகே, இந்த வரைகிறேன், அதுதான் இங்கே வரைகிறேன். இது எதுக்கு அப்படின்னோன்னா ட்ரூ ஷேப் வரைகிறதுக்கு. அது ஒவ்வொன்றும் பர்பண்டிகுலராக இருக்கணும், அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒன்றும் பேரலாக இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம போன லெக்சர்லேயே பார்த்துட்டோம். இருந்தாலும் அதை ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே, இது மாதிரி கட்டிங் பாயிண்ட்ஸை வரைஞ்சிக்கணும். வரைஞ்சாச்சு. பர்பண்டிகுலர் லைனை ப்ரொஜெக்ஷன் லைனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கட்டிங் பாயிண்ட்ஸை 1 2 3 4 5 6 7 8லேருந்து இந்த கட்டிங் லைனுக்கு பர்பண்டிகுலராக வரைஞ்சிட்டோம். அடுத்தது என்ன நீங்கள் பண்ணணும்னா இந்த கட்டிங் லைனுக்கு பேரலாக ஓகே ஒரு லைன் வரணும். இந்த கட்டிங் லைனுக்கு பேரலாக இதில் டிராப்ட்ரு இல்லைன்னா ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த கட்டிங் லைனுக்கு பேரலாக இருக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிறாப்புல வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு XYயை வரைஞ்சிக்கிறீங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்ன நீங்கள் கொடுக்குறீங்கன்னா X1 Y1. ரைட்டுங்களா? இதை கொடுத்துட்டு இந்த லைனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா சில சமயங்கள் இடம் பத்தாமல் இருக்கும். அதனால் இதை எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ தாராளமாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கணும், அதே சமயம் ஒன்றுக்கு ஒன்று பேரலாகவும் இருக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிள் சார். கான்செப்டை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னோன்னா ஒன்றும் கிடையாது. என்ன ஆப்ஜெக்ட் வேணும்னா மாற்றிக்கலாம், என்ன டைமென்ஷனை வேணுமா மாற்றிக்கலாம், நம்ம எப்படி செம்ம கொடுத்தாலும் வரைஞ்சிட முடியும். ரைட்டுங்களா? சரி சார், அடுத்தது என்ன? சேம் ப்ரொசீஜர். இனிமேலுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படியே காம்பஸ் எடுங்க, ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்லேருந்து எடுங்க. இப்போ இது என்ன? 1. அந்த 1 அளவை என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா காம்பஸில் எடுத்துக்கிறேன். 1 எங்கே இருக்குது? ஓகே, இங்கேருந்து வருதுங்களா 1. அது எதுலேருந்து எடுத்துக்கணும்? இந்த XYலேருந்து எடுத்துக்கணும். ரெஃபரன்ஸ் XYலேருந்து இந்த 1. இதை பாருங்கள், எடுத்துட்டேன். அப்படியே இந்த 1 கொண்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த 1ல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி கட் பண்ணிடுங்க. ரைட்டுங்களா? அப்போ இதுதான் என்ன சார் அப்படின்னோன்னா 1. ஓகே, சைமல்டேனியஸ் சேம் ப்ரொசீஜர். அடுத்தது என்னது? 2 8. 2 8 எங்கே இருக்குது? ரெஃபரன்ஸ் லைன் இங்கே இருக்குது. முதல்ல 8. இங்கே பாருங்கள், முதல்ல 8 இதை எடுத்துக்கிறேன். இதை கொண்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இங்கே கட் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்ன சார் அப்படின்னோன்னா 8. ஓகே, தென் அடுத்து 8க்கு மேலே ஒன்று இருக்குது. என்ன? 2 இருக்குது. ரைட்டுங்களா? இந்த இருக்கு பாருங்கள். ஓகே, 2. இந்த 2 எடுத்துக்கிறேன். ஓகே, மறுபடியும் சேம் பாயிண்ட்டை மாற்றிடக்கூடாது. இங்கே வச்சு இதை கட் பண்ணுறேன். அது என்ன சார் அப்படின்னோன்னா 2. ரைட்டுங்களா? ஓகே, சேம் ப்ரொசீஜர் அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். அடுத்து என்னது? 7. இந்த பாயிண்ட் கட்டிங் பாயிண்ட் 3 7. கட்டிங் பாயிண்ட் பாருங்கள், 3 7. அப்போ இந்த XYக்கு வந்துடும். இது 3. அடுத்தது என்ன சார் அப்படின்னோன்னா 7. இதே மாதிரி இங்கேருந்து 7 எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? அப்போ 3, இந்த பாயிண்ட் 3 இங்கே இருக்குது.